கவி திருவள்ளுவரின் ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாகவும் பைப்நலி ரமேஷ் அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருடா வருடம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இங்கு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இன்னொரு கலை நிகழ்ச்சியும் நடந்தது. மிக 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 பெரிய ஆட்களின் ஏன் ஒரு இது என்னவென்றால், எடியூரப்பா அவர்கள் இன்றைய தினம் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டார். அவர் மட்டுமல்ல, பிஜேபி தலைவர்கள், ஜேடிஎஸ் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும், காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக நடித்து கொடுத்தார்கள். இந்த இடத்தை இவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு செய்து கொடுத்தவர் ஐயா ரிஸ்வன் அர்ஷத் அவர்கள், நம்முடைய சிவாஜி நகர் எம்எல்ஏ அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். டூரிசம் சென்டராக மாற்றிக் கொடுக்கிறேன் என்பது இன்னும் வேலைகள் முடியவில்லை. பாதி வேலைகள் முடிந்திருக்கின்றன. இன்னும் பாதி வேலைகள் முடிந்த பிறகு மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே திருப்புகள் வெளித்துக் கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் சிலையின் முன்னாடி இருக்கின்ற அந்த ஏரிக்கரை எல்லோரும் அடைந்து செல்கின்ற, இந்த கால்நடையாக செல்லுகின்ற அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, பிப்ரவரி மாதம் இல்லை என்றால் மார்ச் மாதத்திலே இந்த அனைத்து வேலைகளும் நடைபெறும். அப்போது மிக சிறப்பாக இன்னொரு மிகப்பெரிய விழாவினை நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த தமிழர்கள் மட்டுமல்ல, கன்னடியர்கள், எங்களுடைய நண்பர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கன்னட மக்கள், தெலுங்கு மக்கள், அது மட்டுமல்ல முஸ்லிம் மக்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு, அவர்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.